இதுவரை நீங்கள் தமிழ் ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் பிளாட்டினா H GEAR 110 இந்த பைக்கை பற்றி தான் இன்றைக்கான வால்க் ரவுண்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கு பார்த்திங்கன்னா ரைடிங், அதாவது எக்கனாமிக்கலாக ரைடிங் பண்ணணும், அதாவது மைலேஜ் விரும்புகிறவங்க, ஃபேமிலி மேன், அடுத்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பைக்கு சூப்பராக இருக்கும். இந்த புதிய பிளாட்டினா பைக்கு பார்த்திங்கன்னா பழைய மாடல்லேருந்து ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் வச்சு புதுசாக இப்போ இறக்கியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அலாவியில் சேஞ்சஸ் வச்சுருக்காங்க, இன்ஜினில் சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட்டில் கூட சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர் பார்த்திங்கன்னா ஆசம், அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பழையது பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும், இது கொஞ்சம் அதோட பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் வீடியோ போய் பார்த்துருங்க. அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணவங்க பார்த்திங்கன்னா ஏதேன் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் ஏதாவது பைக், பஜாஜில் ஏதாவது பைக் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் ஷோரூமுக்கு போய் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பைக் பிடிச்சிருந்தா பைக்கு போய் வாங்குங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருமா. ஸோ இந்த பிளாட்டினா பார்த்தீங்கன்னா பழைய பிளாட்டினா மாதிரி தான் அதே டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ இன்ஜினில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அப்படி பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா பழைய பிளாட்டினா டே லைட் லேம்ப் இல்லை, இந்த இதில் டே லைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் பார்த்திங்கன்னா 115 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமமாக இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா 90 km/h வர ஸ்பீடு வர நம்ம ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு புதிய டெக்னாலஜி ஆட் பண்ணியிருக்காங்க, கம்ஃபோர்ட் டெக் டெக்னாலஜி. அந்த சீட்டிங் பார்த்திங்கன்னா கம்ஃபோர்ட் டெக் டெக்னாலஜியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. பழைய சீட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே பாலிஷாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டெப்பாக இருக்குது. அதாவது நம்ம சடனாக பிரேக் பிடிக்கும் போதும் டிரைவரும் சரி, பேக்கில் இருக்கவங்களும் சரி, டக்குன்னு வலிக்கு முன்ன வராமல் இருக்கிறது மாதிரி இந்த டிசைன் இருக்குது. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்கிட் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்திங்கன்னா 17 inch அலாயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூப்லெஸ் டயர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட சேசிஸ் பார்த்திங்கன்னா டியூப்லர் செமி டபுள் கிராடல் சேசிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் 4 சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் SOS நைட்ராக்ஸ் கேஸ் கானிஸ்டர் சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பழைய பிளாட்டினா மாடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா அந்த பைக்கு கூட கம்பேர் பண்ணும்போது சூப்பராகவே இருக்குது. இந்த பைக்கில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமமாக ஃபஸ்ட்டு கியரை 0 to 10 km வரை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணோன்னா ஓவராக சவுண்டு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோன்னா அடுத்த கியருக்கு மூவ் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதாவது அந்த டிஸ்பிளேயில் பார்த்தோன்னா கூட ஒரு அப்ஷிஃப்ட் ஒரு ஆரோ மார்க் வரும். அது என்ன சொல்லணும்னா நீங்கள் அடுத்த கியர் சேஞ்ச் பண்ணுங்கள். பின்ன செகண்ட் கியரில் ஒரு குறிப்பிட்ட தூரம் பண்ணோன்னா திரும்ப அடுத்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த டைரக்ஷன் வரும். ஸோ அப்படியே 4 கியரை மூவ் பண்ணுறது வரை அந்த டைரக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் 4th கியரில் போயிட்டு இருக்கீங்க, அந்த டைமில் 20 km ஸ்பீடில் போகிறீங்கன்னா பைக்கில் திரும்ப டவுன் பண்ணுறதுக்கான அந்த ஆர்வமாக இருக்கிறோம். ஸோ என்ன சொல்கிறேன்னா இந்த ஸ்பீடு உங்களுக்கு போதுமானதாக இல்லை, நீங்கள் கியரை டவுன் பண்ணுங்கள். ஸோ அந்த இண்டிகேட்டர் கூட வருது. ஸோ இது கொஞ்சம் பைக்கு புதுசாக வாங்கி ஓட்டுறவங்களுக்கு ஸோ கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த ஆப்ஷன். இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 11 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் கிக் ஸ்டார்ட்டும் இருக்குது, செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ண விருப்பமோ அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேக்கில் டெயில் லேம்ப் பார்த்திங்கன்னா சேமாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட லென்த்து அப்படின்னு பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா 2006 mm, அதாவது 200.6 cm பைக்கு லென்த் இருக்குது. இந்த விட்த் அப்படின்னு பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா 704 mm, அதாவது 70.4 cm இந்த பைக்கு விட்த் இருக்குது. ஹைட்டை பார்த்தோன்னா 1069 mm, சென்டிமீட்டரில் பார்த்தோன்னா 106.9 cm. இந்த பைக்கினுடைய சேடல் ஹைட், அதாவது கிரவுண்டில் இருந்து அதுக்கு சீட்டு ஹைட்டு பார்த்திங்கன்னா 807 mm. ஸோ சென்டிமீட்டரில் பார்த்தோன்னா 80.7 cm. இந்த பைக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 200 mm, சென்டிமீட்டரில் பார்த்தோம்னா 20 cm.
வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மில்லிமீட்டரில் 1255 மில்லிமீட்டர், நம்ம சென்டிமீட்டரில் பார்த்தோன்னா 125.5 சென்டிமீட்டர். பைக்கரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 114 கிலோகிராம். எதுக்குடா இவன் மில்லிமீட்டர் சென்டிமீட்டரில் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர், அதாவது இந்த வீடியோ பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு சென்டிமீட்டரில் கூட சொன்னால் கொஞ்சம் கூட வசதியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து விரும்புவாங்க, சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, கொஞ்சம் புரியதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதால தான் நான் இப்படி ரெண்டே வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வீடியோ பற்றி அவங்க எண்ணங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழை சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.